உண்மையிலேயே யார் குடும்ப நம்பிக்கையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்கனவே கடவுள் அவர்கள் தேவையை பார்த்து பூர்த்தி செய்து வைத்து விடுகிறார். இந்த 2 கட்டான இருக்கவங்களுக்கு தான் அந்த சிலுவை வரும். உண்மையான நம்பிக்கையில் இருப்பவர்களை சோதிக்க சாத்தானுக்கு கடவுள் அனுமதி தர மாட்டார். யோபுல பார்க்கிறோம். இறுதியில் இல்ல நீ சோதிச்சது போடா அப்படின்னு நான் சுட்டுறார் சாத்தான. அப்படின்னு என்ன, யோபுக்கு போதுமான நம்பிக்கை இருக்கிறது என்று தெரிந்ததும் மேற்கொண்டு நீ சோதிக்கூடாது கட்டளையிட்டார். இந்த இடத்தை நாம் ஒவ்வொருவரும் பிடிக்க வேண்டும். எந்த இடத்தை? என்னிடம் முழுமையான நம்பிக்கை இருக்கிறது, நான் ஒருபோதும் அந்த ஊனியல்பு ஆசை காட்டும் ஜபங்களுக்கு போக மாட்டேன், நான் ஒருபோதும் பிரைஸ் தி லார்ட் சொல்ல மாட்டேன், நான் ஒருபோதும் அருங்கொடை பாடல் பாட மாட்டேன், ஒருபோதும் பெந்தகோஸ்து பாடல் பாட மாட்டேன், ஒருபோதும் பெர்க்மான்ஸ் பாடல் பாட மாட்டேன் என இவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்றால் ஊனியல்பு நாட்டத்தை வைத்து பாடல் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஊனியல்பு நாட்டம் எனக்கு இல்லை என்று நான் கூறக்கூடிய நிலைப்பாட்டை எடுத்தால் எனக்கு சிலுவை வராது. யோபு நிலைப்பாட்டை எடுத்து விடுகிறோம். அது எது வேணாலும் எடுத்துக்கோ. யோபுடைய கதைன்னா சிம்பிளா சொல்லணும்னா, நீ எவ்வளவு சிலுவை எனக்கு கொடுத்தாலும் நான் கடவுள் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, கடவுள் என்னை தத்தெடுப்பார் என்று வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் விடமாட்டேன் என்று இறுதி வரை இருந்ததால் கடவுள் இறுதியில் சாத்தானை விரட்டி விடுகிறார். போதும் நீ சோச்சது. அதுக்கப்புறம் யோபு நிலை தான் அதில் பார்க்குறீங்க. நல்ல செழிப்போடு வாழ்கிறார். அது போன்று நாம் அந்த செழிப்பு நிலைக்கு வர வேண்டுமே தவிர இந்த ஜெபமாலை சொல்வதை கைவிட்டு விட்டு அந்த செழிப்பை தேடி வளமைன்னு சொல்கிறோம். வளமையை தேடி போகக்கூடாது. வளமை நற்செய்தி தான் அங்கே போதிக்கப்படுகிறது. அங்கே வளமை போதிக்கப்படவில்லை என்றால் அருங்கொடை கூட்டத்தில் ஒரு ஆள் கூட இருக்கார். ஒன்று வளமையின் போதனை இழுக்கிறது, 16ஆம் பெனடிக்ட் சொன்னது போல். இன்னொன்று என்னன்னா, வளமையின் போதனை என்பது போல் எழுத்து வடிவ வளமை நற்செய்தியாளர்களின் ஜபங்கள், அதான் அந்த பாடல் பிரைஸ் தி லார்ட் என்பதும் அந்த அவர்களுடைய பெந்தகோஸ்து பாடல்கள், அருங்கொடை பாடல்கள் என்பதெல்லாம் எழுத்து வடிவ ஜபம். இந்த சொந்த ஜபங்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன முதலில் செய்ய வேண்டும் என்றால், இந்த பாடெல்லாம் பாடாம ஜவி, அதான் முற்போக்கு சிந்தனை அப்படின்னு சொல்லி போதிச்சு பார்க்க சொல்லுங்க. ஒரு பதிலாக கேள்வி கேட்கும் போது காது கொடுக்க மாட்டேன். மனப்பாடம் தானே, பாடலா பாடினா மனப்பாடம் தானா வருதுங்கிறதுனால ஜபங்களை மனப்பாடம் செய்ய வைத்திருக்கிறார்கள். அந்த மனப்பாட ஜபம் பாடாமல் அந்த கூட்டம் நடத்தி பார்க்க சொல்லுங்க, அப்போ ஒருத்தனும் வரமாட்டான். முதல்ல வளமை செய்து இருக்கணும். 2வது அந்த மனப்பாட ஜபமான பாடல் இருக்க வேண்டும். இது 2 இருந்தாதான் அது டிரைவிங் போர்ஸ்ன்னு சொல்றோம். அந்த கூட்டமே இயங்கும். இது 2 விட்டுட்டு அருங்கடை கூட்டத்தில் கடவுளின் குடும்பம் என்ற ஒரு தலைப்பிலேயே, அதாவது அந்த வசனங்களுக்கெல்லாம் விளக்கம் தருவதும், பாடலே பாடமாட்டோம் எல்லாம் சொந்த ஜபம் தான் சொல்லுவோம் என்ற கருத்திலும் அந்த கூட்டத்தை 5 நிமிடத்துக்கு மேல் நடத்தி அங்கே கூட்டம் அமரும் தடவை நடத்தும் போதெல்லாம் வந்துவிட்டால் நான் சொல்வதெல்லாம் தவறு வராது. அதனால்தான் தடை செய்யப்பட்டிருந்தும் ஆயர் குழுவால், தமிழக ஆயர் குழுவால் தடை செய்யப்பட்டிருந்தும் தடை செய்யப்பட்ட பாடல்களை மீறி பாடுவேன் என்று சொல்லி இந்த 15 ஆண்டுகளாக, 20 ஆண்டுகள் நினைக்கிறேன், 20 ஆண்டுகளாக பாடிக்கொண்டே வருகிறார்கள். 2004 இருந்து அருங்கொடை குருக்கள், குறிப்பாக அருங்கொடை குருக்களும் முற்போக்கு குருக்களும் அதுல இருந்து தவறு இருக்கிறது என்று கேட்பார்கள் அல்லவா. அதுக்காக நேரத்தை விளக்கம் தந்து விட்டேன். தவறு என்று பார்க்கக்கூடாது. அதில் பலன் என்ன தருகிறது, ஊனியல்பு பலனா ஆவிக்குரியல்பின் பலனா என்று பார்க்க வேண்டும் என்றால் நேரத்தை சொல்லிவிட்டேன். அதுபோன்று இதெல்லாம் அந்த தடை செய்யப்பட்டிருந்தும் மீறி பாடி தங்கள் மீது தூயாய் இறங்குகிறார். யாராவது ஆயர் குழுவை கீழ்ப்படியாத மீது தூயாய் இறங்குவார் என்று சொல்லலாமா? இறங்குவாரா உண்மையான தூயாவியார்? அப்படி ஒரு ஆவி இறங்கினால் அது தீய ஆவி தானே. ஆயர் குழுவை ஏற்றுக்கொள்ளாத ஆவி தானே. ஆயர் குழுவை ஏற்றுக்கொள்ளாத ஆவி என்னை பொறுத்தவரை தீய ஆவிதான். நான் உண்மையான தூய ஆவியை பார்த்து தீய ஆவி என்று சொல்லிவிட்டால் நான் அங்கே இறந்து விடுவேன், சுட்டரிக்கப்பட்டு விடுவேன் என்பதுதான் நான் சொல்ல வந்த வார்த்தை. இருந்தாலும் நீங்கள் அந்த அளவுக்கு நம்பவில்லை என்றால் என்னை தூய ஆவியார் உடனே அழைத்துக் கொள்ளலாம். இந்த இன்ஃபாலிபிலிட்டின்னு சொல்றோம், இன்ஃபாலிபிலிட்டி ஆஃப் த போப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. போப்பாண்டவருக்கு உள்ள வரம் போல்தான் ஒவ்வொரு இடமும் ஒரு சாபம் இருக்கிறது. அவருக்கு வரம், நமக்கு சாபம். ஏன்னா அவர் தவறு செய்ய மாட்டார், செய்ய விட மாட்டார் தூயாவியானவர். இங்கே மனிதன், நாம் சாதாரண மனிதன், பொது நிலையினர் கூட
சாதாரண மனிதனாக இருந்து தூயாய்க்கு எதிராக நான் பேசும்பொழுது எனக்கு அவருடைய சாபம் வந்து என் உயிரை பறிக்கும் அளவுக்கு, அவர் உயிரை பறிப்பது என்பது அவருக்கு ஒரு சிறிய விஷயம், உண்மை இல்லை. இந்த வாய்ப்பு கூட, இந்த செய்தி போய் உங்களை சேராம செய்வது கூட அவருக்கு ஒரு சிறிய விஷயம். இருந்தாலும் ஏன் சேருகிறது என்றால், நான் சொல்வதில் உண்மை இருக்கிறது. ஆயர் குழுவை கீழ்ப்படியாத ஒரு இயக்கம் ஆவியால் இயக்கப்படுகிறது என்றால், அந்த ஆவி தீய ஆவி. அந்த தீய ஆவிதான் என்ன சொல்கிறது என்றால், உங்களுக்கு உதவவில்லை என்றால் அது கடவுள் இல்லை என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கும் ஆவி. ஆனால் நாம் அந்த ஆவியை பின்தொடர வேண்டாம் என்று இன்று முடிச்சுக் கொள்கிறோம். நாளை என்ன கேள்வி பார்க்க இருக்கிறோம் என்றால், தன்னையே மீட்டுக் கொள்ளாதவர் சாமியாக இருக்க முடியுமா என்பது நாளை பார்க்க இருக்கிறோம்.